நேற்று இருந்ததுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது, ரொம்ப நம்பிக்கை இருக்குது. விரைவில் குணம் பெற்று எங்களை எல்லாம் சந்திப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வேற அதை விடு. இது இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு அரசியல் தலைவன் இந்த நிலத்தில் இருக்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான். நமக்கு முன்னாடி நேர்மையாளர்கள் இருந்திருக்கிறாங்க. தாத்தா காமராஜர், கக்கன் போன்றவர்களெல்லாம் நம்ம முன்னுதாரணமாக சொன்னால் கூட அவங்கெல்லாம் ஒரு பதவியில் இருந்திருக்காங்க. எந்த பதவியிலும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு மக்களுக்குமாக சேவை செஞ்ச ஒரு மகான்னா அது நம்முடைய ஐயா தான். எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வழித்தடம்னா அவர் தான். அவரே ஒரு வரலாற்று நாயகன் தான் அவர். அவருடைய ஈகங்களை, அவருடைய போராட்ட வாழ்க்கை வரலாற்றை இந்த தலைமுறைக்கு இந்த சமகால தலைவர்கள் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கலையோங்கிறது பெரிய வருத்தமாக இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தலைவர்கள் அடையாளம் காட்டப்படும் போது தான் எது அரசியல், அந்த தலைவனுக்கு தேவையான உண்மை, நேர்மை, அந்த எளிமை, இது மாதிரியான தகுதிகளில் தேவைங்கிறதே உணர்த்த முடியும். அதனால அப்படிப்பட்ட ஒரு மகன் நம்முடைய ஐயா. அவங்க குணம் பெற்று வரணுங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, என் துணைவிக்கு மட்டும் இல்லை, என் நாடங்களும் இருக்கிற எல்லா மக்களினுடைய விருப்பமாக இருக்குது. அவங்க நலம் பெற்று வரணுங்கிற நான் என்னுடைய பேராவல். அதுக்காக நான் வாழ்த்துறேன். மருத்துவர்கள் நிறைய நம்பிக்கை தந்திருக்காங்க. அந்த நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன்.